வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இந்த லெக்சர்ல நாம ஐடியாலஜி இத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐடியாலஜி சம்பந்தப்பட்ட லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம் இந்த கான்செப்டை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா ஐடியாலஜியை பத்தி லேர்ன் பண்ணிருக்கணும். அது இல்லாம இந்த லெஃப்ட் ரைட் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் இது என்ன அப்படிங்கறதை அவர் கண்டிப்பா லேர்ன் பண்ணிருக்கணும். சரி, ஐடியாலஜி இந்த கான்செப்டுடைய அர்த்தம் என்ன? ஐடியாலஜி அப்படிங்கறத தமிழ்ல கருத்தியல் அல்லது சித்தாந்தம் அப்படின்னு சொல்லலாம். இத ஜெனரலா தத்துவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா சித்தாந்தம் அல்லது கருத்தியல்னு சொல்றது சரியான ஒரு டேர்மா இருக்கும். ஐடியாலஜி அப்படிங்கிறது ஐடியா பிளஸ் லாஜிக், இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து வருது. ஐடியா அப்படிங்கிறது கருத்து, லாஜி அப்படிங்கிறது ஸ்டடி, ஒரு விஷயத்தை படிக்கிறது தான் லாஜிக். அந்த கருத்துக்களை பத்தி நாம செய்யக்கூடிய அந்த படிப்பு, அந்த புரிதல், அந்த பகுப்பாய்வு தான் நம்ம என்ன சொல்றோம்? ஐடியா லாஜி அப்படின்னு சொல்றோம். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இந்த பொலிட்டிக்கல் ஸ்காலர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இவங்க மத்தியில ஐடியாலஜி அப்படின்ற கான்செப்ட் என்ன, இதுலயே ஒரு ஒருமித்த கருத்து கிடையாது. இதுலயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. உதாரணத்துக்கு டேவிட் மெக்லெலன் நோட் பண்ணிக்கங்க. இவர் ஒரு மார்க்சிஸ்ட் ஸ்காலர். டேவிட் மெக்லெலன் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடியாலஜி இஸ் எ எலூசிவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாரு. கருத்தியல் இது எப்படி பாக்குறாரு? அவரு எலூசிவ் கான்செப்ட் பாக்குறாரு. எலூசிவ் என்ன? ஒரு விஷயத்தை உங்களால தெளிவா உறுதியா சொல்ல முடியாது, இதுதான் எலூசிவ். இப்படி அவரு ஐடியாலஜியை பார்க்கிறார். சோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்காலர்ஸ் அண்ட் பிலாசபர்ஸ் மத்தியில இந்த ஐடியாலஜி அப்படின்ற அந்த டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஒரு கன்சென்சஸ் இல்ல, ஒரு ஒருமித்த கருத்து கிடையாது. இன்னொரு ஸ்காலர், இவருடைய பேர் ஆண்டோயின் டெஸ்டர்ட் டி ட்ராசி, நோட் பண்ணிக்கங்க. ஒரு பிரெஞ்சு பிலாசபர் ஆண்டோயின் டெஸ்டர்ட் டி ட்ராசி. இவர் எப்படி ஐடியாலஜி டிஃபைன் பண்றாருன்னா, ஐடியாலஜி இஸ் தி சயின்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்றாரு. கருத்துக்கள் இருக்கு இல்லையா, கருத்துக்களை படிக்கக்கூடிய அறிவியல் சயின்ஸ் இந்த ஐடியாலஜி அப்படின்னு அவர் டிஃபைன் பண்றாரு. சரி, அப்போ ஐடியாலஜிக்குன்னு ஒரு டெஃபினேஷனே கிடையாதா? ஐடியாலஜியை நம்ம எப்படி டிஃபைன் பண்றது? இதுக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நாம பிராடா ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் வச்சு ஐடியாலஜியை டிஃபைன் பண்ணலாம். அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஐடியாலஜி இஸ் a set of coherent beliefs for organized political action. Set of coherent belief. Beliefs na enna? நம்பிக்கை. Coherent na enna? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், லாஜிக் இருக்கணும். அப்ப அறிவு சார்ந்த நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு? ஆர்கனைஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷனுக்காக. அரசியல்ல இருக்கக்கூடிய செயல்பாடு இருக்கு இல்லையா, அந்த செயல்பாடு நோக்கி நம்ம போறதுக்கு நாம என்ன பண்றோம்? இந்த பிலீஃப்ஸை டெவலப் பண்றோம், நம்பிக்கைகளை நம்ம வளர்க்கிறோம். அந்த செட் ஆஃப் பிலீஃப்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? ஐடியாலஜி அப்படின்னு சொல்றோம். சோ ஓவராலா நம்ம ஐடியாலஜியை இப்படி டிஃபைன் பண்ணலாம். செட் ஆஃப் கோஹெரண்ட் பிலீஃப்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் ஆக்ஷன். ஒரு உதாரணம் எடுத்துப்போமே, திராவிடியன் ஐடியாலஜி எடுத்துங்க. அதுல கோஹெரண்ட் பிலீஃப்ஸ் இருக்கா? ஈக்வாலிட்டி, காஸ்ட் அபாலிஷன், ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் கோஹெரண்ட் பிலீஃப்ஸ், கரெக்டா? இதுல இருந்து பொலிட்டிக்கல் ஆக்ஷன் வருதா? பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எப்படி பாக்குறீங்க? கவர்மெண்ட் இருக்கா? திராவிடியன் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அவங்க கவர்மெண்ட் ரன் பண்றாங்கல்ல, மக்களுக்கு பாலிசி கொண்டு வராங்க, ஸ்கீம் கொண்டு வராங்க. இது ஆர்கனைஸ்ட் ஆக்ஷன். ரைட்? இது இல்லாம ஐடியாலஜில நீங்க பார்க்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடியாலஜி நம்ம ஐடியாஸ் ஆஃப் தி ரூலிங் கிளாஸ் அப்படின்னு பார்க்கலாம். ரூலிங் கிளாஸ் யாரு?
ஒரு சமூகத்துல ஒரு சமுதாயத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த வர்க்கத்தை தான் ரூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய ஐடியாஸ் பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டில பிரதானமா இருக்கும். அப்ப ஐடியாஸ் ஆஃப் த ரூலிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இல்லாம நம்ம ஐடியாலஜியை எப்படி பார்க்கலாம்னா, ஐடியாலஜி ப்ரொவைட்ஸ் ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ். இப்படியும் பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் அவங்களுடைய வியூ இப்படிதான் இருக்கும். ஐடியாலஜி ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஷியஸ்னஸ் நீங்க சிந்திக்கிறது தான் கான்ஷியஸ்னஸ். ஐடியாலஜி உண்மையான கான்ஷியஸ்னஸ் கொடுக்காது, ரியாலிட்டியை டிஸ்டார்ட் பண்ணும். ரியாலிட்டியை நீங்க உணர மாட்டீங்க, ஆனா ஒரு பொய்யான ஒரு புரிதல் இருப்பீங்க அப்படின்னு மார்க்சிஸ்ட் சொல்லுவாங்க. அடுத்தது வேர்ல்ட் வியூ ஆஃப் a social group. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் மக்கள், அவங்களுடைய ஒரு வேர்ல்ட் வியூ, இதையும் நம்ம ஐடியாலஜி அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். வேர்ல்ட் வியூன்னா அவங்க எப்படி இந்த உலகத்தை பார்க்கறாங்க, எப்படி இந்த உலகத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, அவங்களுடைய புரிதல் என்ன. சோ இதையும் நம்ம ஐடியாலஜி அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு ட்ரைபல் சொசைட்டி இருக்குன்னு, பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயம், அவங்க இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா. சோ இதையுமே நம்ம ஐடியாலஜி அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். அடுத்து ஐடியாலஜிக்குள்ள 3 முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்கு. 3 எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலீஃப், தியரி அண்ட் பிராக்டிஸ். நோட் பண்ணிக்கங்க. 3 elements within ideology. பிலீஃப் அப்படிங்கிறது என்ன? நம்பிக்கை. ஒரு விஷயத்துல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க, அந்த கருத்து உருவாகுது, இது பிலீஃப். அடுத்து தியரி அப்படிங்கிறது கோட்பாடு. அந்த நம்பிக்கைகளை வந்து ஆர்கனைஸ் பண்றீங்க, அதை வச்சு நீங்க இந்த அரசியல் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு புரிதலுக்கு வரீங்க, இது தியரி. அடுத்தது பிராக்டிஸ்ன்றது என்னது? ஆக்ஷன். இந்த 3 எலிமெண்ட்ஸ் உங்களால ஐடியாலஜில பார்க்க முடியும். அப்ப ஐடியாலஜிங்கிறது கருத்துல ஆரம்பிச்சு எங்க முடியுது? ஆக்ஷன்ல முடியுது. நான் சொல்றது போல திராவிடியன் பிலாசபி, கருத்து இங்க இருக்கும், அதை வச்சு திராவிடியன் தியரி உருவாகுது, அதுல இருந்து ஆக்ஷன் நடக்குது. ஆக்ஷன் இருக்குது கவர்மெண்ட். கரெக்டா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஹிந்துத்துவா, இது ஒரு ஐடியாலஜி, அதுல பிலீஃப்ஸ் இருக்கும், அதை வச்சு ஒரு தியரி உண்டாகும். உதாரணத்துக்கு ஹிந்து ரிலிஜனை பேசிஸா வச்சு கல்ச்சரல் நேஷனலிசம் உருவாகும், கலாச்சார தேசியவாதம், இது தியரி. அதை வச்சு ஆக்ஷன் இருக்கும், அதை வச்சு ஒரு கவர்மெண்ட் நடக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதியில இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சி செய்யக்கூடிய அந்த கவர்மெண்ட், அவங்களுடைய பிலாசபி ஹிந்துத்துவா, ஒரு தியரி உருவாகுது, அதை வச்சு ஆக்ஷன் நடக்கும். சோ இது 3 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஐடியாலஜி. சோ ஐடியாலஜி பத்தி ஒரு புரிதல் உங்களுக்கு இப்போ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான கான்செப்டை பார்க்க போறோம். இது என்னன்னா லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம். நீங்க மீடியா, சினிமா இதெல்லாம் இந்த டேர்ம்ஸை கவனிச்சக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லெஃப்ட் விங், ரைட் விங், இடதுசாரி வலதுசாரி அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம், பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற வார்த்தையை நீங்க என்சிஆர்டி புக்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம் இதை நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ண போறோம். ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு இந்த புரிதல் ரொம்பவே அவசியம். நம்ம நிறைய பேர் லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம் பார்க்கும்போது நம்முடைய புரிதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். லெஃப்ட்னா கேபிட்டலிசம், அதாவது லிபரலிசம், ரைட்னா கம்யூனிசம், இப்படின்னா நம்ம நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்கோம். சோ லெஃப்ட்ல வந்து கம்யூனிசம், ரைட்ல கேபிட்டலிசம், இது வலதுசாரி, இது இடதுசாரி அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு புரிதல் இருக்கும். நம்ம இப்படி லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம் பார்க்க கூடாது. லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கு. கம்யூனிசம், கேபிட்டலிசம் தாண்டி நிறைய ஐடியாலஜிஸ் உங்களால இந்த லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம்ல பார்க்க முடியும். ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது என்ன? ஒரு ரேஞ்ச், இதுதான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துல ஒரு விஷயம் முடியுதுன்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ரெயின்போல பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் இருக்கும் கரெக்டா. VIPGYOR வயலட் இண்டிகோ, ப்ளூ கிரீன், எல்லோ ஆரஞ்சு. அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி எங்க முடியுதோ அதுல இருந்து இன்னொரு ஐடியாலஜி ஆரம்பிக்கும். ஒரு ஐடியாலஜில ஒரு சில ஃபீச்சர்ஸ் உங்களால கவனிக்க முடியும், அதுல இருந்து இன்னொரு ஐடியாலஜி ஆரம்பிக்கும், அதுல இன்னும் சில ஃபீச்சர்ஸ் நீங்க கவனிக்கலாம். சரி, ஏன் இத லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம்னா இதுக்கு ஒரு வரலாறு. நம்ம ஏன்ஷியன்ட் பிரெஞ்சு சொசைட்டி, இந்த சொசைட்டில இருந்து இந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஒரு காலத்துல பிரெஞ்சு சொசைட்டி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபியூடல் சொசைட்டியா இருந்தது. பிரெஞ்சு சொசைட்டி மட்டும் இல்ல, யூரோப்பியன் சொசைட்டி ஃபுல்லாவே ஃபியூடல் சொசைட்டியா இருந்தது. ஃபியூடல் சொசைட்டினா என்ன? லேண்ட் ஓனர்ஷிப் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மக்கள் மத்தியில அந்த பிரிவுகள் இருக்கும், சோசியல் ரிலேஷன்ஸ் இருக்கும். இதை வச்சு ஒரு படிநிலை சமூகம் உருவாகும். இதுதான் நம்ம ஃபியூடல் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். அது அப்படியே மாடர்ன் பீரியடுக்கு நகர்ந்து வருது. முதல்ல ஏன்ஷியன்ட் பீரியட், அதுக்கப்புறம் மிடிவல் பீரியட், அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியட். இந்த மாடர்ன் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் பிரான்ஸ் நடக்குது. இதை நம்ம பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம், பிரெஞ்சு புரட்சி. இந்த பிரெஞ்சு புரட்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சு சொசைட்டி ஃபியூடல் சொசைட்டியா இருக்கு, படிநிலை சமூகமா இருக்கு. டிஃபரண்ட் கிளாஸஸ் பிரெஞ்சு சொசைட்டில உங்களால கவனிக்க முடியும். அந்த சொசைட்டி நம்ம என்ன சொல்றோம்னா ஆன்சியன்ட் ரெஜிம் அப்படின்னு சொல்றோம். பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு முன்னாடி இருந்த பிரெஞ்சு சொசைட்டி வாஸ் கால்ட் ஏன்சியன்ட் ரெஜிம். அதுல 3 முக்கியமான கிளாஸஸ் உங்களால பார்க்க முடியும், சமூகங்களை உங்களால பார்க்க முடியும். முதல் கிளாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளர்ஜி. இதுல யார் இருப்பாங்கன்னா ரிலீஜியஸ் பீப்புள், இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா நோபல்ஸ். நோபல்ஸ் யாருன்னா ரிச் பீப்புள். அவங்களுக்கு கீழே வரவங்க காமனர்ஸ், பொதுமக்கள். இந்த 3 கிளாஸஸ் இருக்காங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலரா அசெம்பிள் பண்ணுவாங்க, அசெம்பிளி நடக்கும். எப்படி இந்தியால பார்லிமெண்ட் சிஸ்டம் நடக்குது அந்த மாதிரி அந்த காலத்துல பிரான்ஸ்ல அசெம்பிளில எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சட்டத்தை பாஸ் பண்ணுவாங்க, மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வரணுமா, எப்படி நாட்டை நம்ம வழிநடத்தி செல்றது, இதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ இந்த அசெம்பிளியை நம்ம என்ன சொல்றோம்னா எஸ்டேட்ஸ் ஜெனரல் அப்படின்னு சொல்றோம். எஸ்டேட்ஸ் ஜெனரல். எஸ்டேட்ஸ் ஜெனரல்ல இந்த கிளாஸஸ் எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட் பொசிஷன்ல அந்த அசெம்பிளில அவங்க அமர்ந்திருப்பாங்க. லெஃப்ட் ரைட். இந்த லெஃப்ட்ல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்சியாளர்கள் இருப்பாங்க, மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்கறவங்க இருப்பாங்க. சோ இவங்க மாற்றம் தேவை அப்படின்னு சொல்றாங்க, சேஞ்சஸ் நீடட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரைட்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் இருப்பாங்க, மாற்றம் தேவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஜெனரலா யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? கிங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதா சொல்றது? இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா மன்னர் ஆட்சி தேவையில்லை, மக்கள் கையில ஆட்சி வரணும், ஈக்குவாலிட்டி வரணும் அப்படின்றது இவங்களுடைய ஒரு ஐடியாலஜியா இருக்கும். இந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா லெஃப்ட் ரைட், இந்த பிரெஞ்சு சொசைட்டில நம்ம பார்க்கக்கூடிய அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லெஃப்ட் ரைட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இதுல இருந்து வந்ததுதான் இந்த லெஃப்ட் ரைட் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம். இன்னைக்கு தேதியிலும் இந்த லெஃப்ட் ரைட் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் வச்சுதான் நம்ம இந்த ஐடியாலஜிஸை ஸ்டடி பண்றோம். சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த லெஃப்ட் ரைட் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஐடியாலஜிஸ் என்ன, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபரன்சஸ் என்ன, இதை நம்ம பார்க்கணும். நோட் பண்ணிக்கோங்க. சென்டர், இது நடுநிலை. இந்த சென்டர்ல இருந்து நம்ம லெஃப்ட்டுக்கு வந்தோம்னா இந்த பகுதியை லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்றோம். இது லெஃப்ட் விங். இதுல இருக்கவங்க இடதுசாரிகள் அப்படின்னு சொல்றோம். அப்படியே ரைட்டுக்கு போனீங்கன்னா அதை ரைட் விங் அல்லது வலதுசாரின்னு உங்களை சொல்லலாம். வலதுசாரி, ரைட் விங், ரைட்டிஸ்ட். இது லெஃப்ட் விங், இடதுசாரி, லெஃப்டிஸ்ட்.
சென்டர்ல இருந்து அப்படியே லெஃப்ட் வரீங்கன்னா இங்க உங்களால பார்க்கக்கூடிய முக்கியமான கொள்கை என்னன்னா லிபரலிசம். லிபரலிசம், லிபரல் அப்படின்றது தாராளம், தாராள கொள்கை தான் இந்த லிபரலிசம். அப்படியே இன்னும் லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கொள்கை சோசியலிசம். முதல்ல லிபரலிசம் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் எந்த கொள்கையை பாக்குறீங்க? சோசியலிசம் பாக்குறீங்க. அப்படி இன்னும் லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க இருக்க கொள்கை கம்யூனிசம். லிபரலிசம், சோசியலிசம், கம்யூனிசம். சரி, இப்ப ரைட் விங் பார்க்கலாம். சென்டர்ல இருந்து அப்படியே ரைட்டுக்கு வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஐடியாலஜி, அதாவது சித்தாந்தம் கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம், கன்சர்வேட்டிசம், கன்சர்வேட்டிவ், தமிழ்ல நம்ம பழமைவாதம், பழமைவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கன்சர்வேட்டிசம். ஓகேவா? இது வந்து ஜெனரலான மீனிங். அதுக்குன்னு அவங்க பேக்வர்டா தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. நம்ம அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் அடுத்தது பார்க்கலாம். இன்னும் ஃபர்தர் ரைட் இங்க வந்தீங்கன்னா இங்க யாரு பாத்தீங்கன்னா ஃபாசிசம் இருக்கும், சர்வாதிகாரம். இது எக்ஸ்ட்ரீம் ரைட். இங்க லெஃப்ட்ல எக்ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா கம்யூனிசம் இருக்கும், இங்க எக்ஸ்ட்ரீம் ரைட்ல ஃபாசிசம். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல கம்யூனிசம், எக்ஸ்ட்ரீம் ரைட்ல ஃபாசிசம். புரியுதா? இந்த லெஃப்ட்ல இன்னும் வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபார் லெஃப்ட்னு சொல்லுவாங்க. இதுல அனார்கி அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு. அரசின்மை, அரசே இருக்க தேவையில்லை அப்படின்னு அனார்கிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல அரசுகளே வேணாம், நாடுகளே வேணாம், மக்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கணும், அந்த ஃப்ரீடம் யூஸ் பண்ணி அவங்களே அவங்கள கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்க செயல்படணும், வாழணும் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த அனார்கிஸ்ட். ஐடியாலஜினுடைய பேர் அனார்கி. நமக்கு அனார்கி அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, இந்த 5 ஐடியாலஜிஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். கம்யூனிசம், சோசியலிசம், லிபரலிசம், கன்சர்வேட்டிசம், ஃபாசிசம். சோ இந்த 5 ஐடியாலஜிஸை நம்ம அப்படியே லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம்ல வைக்கலாம். இப்போ ஐடியாலஜிஸ்ல மொத்தமே இந்த 5 ஐடியாலஜிஸ் தானு கேட்டீங்கன்னா கிடையாது, இன்னும் நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான ஐடியாலஜிஸ், பிராடர் ஐடியாலஜிஸ். ஃபெமினிசம் ஒரு ஐடியாலஜி, கம்யூனிட்டேரியனிசம் ஒரு ஐடியாலஜி, இந்த மாதிரி நிறைய ஐடியாலஜிஸ் சொல்லலாம். நம்முடைய படிப்புக்கு நம்ம இந்த 5 ஐடியாலஜிஸை அனலைஸ் பண்ணா போதும். சரி, இப்போ இந்த ஐடியாலஜிஸை நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம், இதனுடைய பேசிஸ் என்ன, இதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ சென்டர்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம், அப்பதான் நமக்கு அந்த புரிதல் ப்ராப்பரா இருக்கும். சென்டர், இந்த சென்டர்ல இருக்கவங்க என்னன்னு சொல்றோம்? சென்ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இவங்கலாம் வந்து நடுநிலைவாதிகள். சரி, இந்த ஐடியாலஜி, இவங்களுடைய பிலீஃப், நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சேஞ்ச், மாற்றம், இத அக்செப்ட் பண்ணுவாங்க. மாற்றம் தேவை, இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சேஞ்ச் எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா, நேச்சுரல் சேஞ்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மாற்றம் தேவை, ஆனா மாற்றம் உடனடியா தேவையில்லை, நாமளா போய் மாற்றத்தை உடனடியா கொண்டு வருவோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், நேச்சுரலா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா சொல்றது? சரி, இந்த மாற்றம் எப்படி நடக்கும்? இது புரட்சி மூலமால நடக்க வேண்டாம், இது டெமோக்ரசி மூலமாவே நடக்கட்டும், அதாவது மக்களாட்சி மூலமாவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் சென்ட்ரிஸ்ட் பாத்தீங்கன்னா டெமோக்ரசியை சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. டெமோக்ரசியை சப்போர்ட் பண்றதுனால அவங்க கான்ஸ்டிடியூஷனலிஸ்டாவும் இருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட். கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட் அப்படிங்கிறது யாருன்னா, கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு, இதை சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. அரசியலமைப்பை மையமா வச்சு நம்ம டெமோக்ரசியை கொண்டு வரணும். டெமோக்ரசியை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய விருப்பு வெறுப்பு என்னங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதனால கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் வந்துடும், சேஞ்சை கொண்டு வந்துடலாம். அதனால சேஞ்சை வந்து நம்ம ஓவர் நைட்ல கொண்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சென்ட்ரிஸ்ட் சொல்லுவாங்க. இதை நீங்க 2 விஷயத்தை கவனிக்கணும்.
சேஞ்ச் வேணும்னு சொல்லுவாங்க, ஆனா ப்ரோஆக்டிவா சேஞ்ச் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது சேஞ்சை மையமா கொண்டு இவங்க செயல்பட மாட்டாங்க. அதே நேரத்துல சேஞ்ச் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் இவங்க நடுநிலைவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா மெயினா யூரோப்ல உங்களால நிறைய பார்க்க முடியும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல சென்ட்ரிஸ்ட் பார்ட்டிஸ் நிறைய இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்க ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியா டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இத சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கீங்க, ரெவல்யூஷன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, புரட்சி எல்லாம் தேவையில்லை, அதே நேரத்துல மாற்றத்தை ஏத்துக்கிறோம். அந்த மாற்றம் எப்படி வரணும்? டெமோக்ரஸி மூலமாவே வரணும், கான்ஸ்டிடியூஷன் மூலமாவே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருப்பாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நீங்க சென்டர்ல வைக்கலாம். சென்டர்ல இருந்து நீங்க லிபரல் இது வரைக்குமே நீங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கலாம். பெர்ஃபெக்ட்டா நீங்க பிளேஸ் பண்ண முடியாது எந்த கட்சியுமே, அப்ராக்சிமேட்டா பிளேஸ் பண்ணலாம். புரியுதா சொல்றது? அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சென்டர்ல ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் வரும்? ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் சென்டர் வரைக்கும் வரும், அதாவது லிபரலிசம் வரைக்கும் வரும். அதனாலதான் காங்கிரஸ் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லிபரல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவுல நீங்க இதை பிளேஸ் பண்ணலாம், அப்ராக்சிமேட்டா வைக்கலாம், ரஃபா வைக்கலாம். புரியுதா சொல்றது? சரி, இப்போ லிபரலிசம்க்கு வர, இப்போ சென்டர்ல இருந்து அப்படியே நம்ம லெஃப்ட்டுக்கு வரும். சென்டர்ல இருந்து நீங்க லெஃப்ட் வரும்பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த லெஃப்ட் விங் எப்படி இருக்கும்னா மாற்றம் தேவை அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ராடிகல்ஸா இருப்பாங்க. ராடிக்கல் அப்படிங்கிறது யாரு? மாற்றம் தேவை அப்படின்னு சொல்றோம். எப்படி மாற்றம்? சமூகத்துல மாற்றம் தேவை, பொருளாதாரத்துல மாற்றம் தேவை, மனிதர்கள் இடையே நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமத்துவத்தை கொண்டு வரணும், ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றவங்களா இந்த லெஃப்ட் விங் இருப்பாங்க. அப்ப சென்டர்ல இருந்து அப்படியே நீங்க நகர ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ராடிக்கல் டெண்டன்சியை பார்க்க முடியும். அப்ப இந்த அம்சம்ன்றது ரொம்ப முக்கியம், அந்த டெண்டன்சியை நீங்க பார்க்கணும். லிபரல்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ராடிக்கல் டெண்டன்சி இருக்கும். அப்படியே சோசியலிசம் நோக்கி போறீங்கன்னா இங்க ராடிக்கலிசம் அதிகமா இருக்கும். இவங்க மாற்றம் அதிகமா வேணும்னு கேட்பாங்க. யாரு? சோசியலிஸ்ட் கேட்பாங்க. அப்படியே நகர்ந்து கம்யூனிசம் போனீங்கன்னா இவங்க ரொம்பவே ராடிக்கலா இருப்பாங்க, மேக்சிமமா இருப்பாங்க. இந்த கட்டத்துல வரும்போது ராடிக்கல் எப்படி மாறிடும்? ரெவல்யூஷனரியா மாறிடும். புரியுதா சொல்றது? ரெவல்யூஷனரி என்ன? உடனடியா மாற்றம் வேணும்னு கேட்பாங்க, புரட்சி மூலமா மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க டாக்டர் அம்பேத்கர் எடுத்துங்க. டாக்டர் அம்பேத்கர் ஒரு ராடிக்கல், மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றவர். சமுதாயத்துல கண்டிப்பா மாற்றம் வேணும், மனிதர்கள் மத்தியில ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொல்றவர். ஆனா அவர் ஒரு ரெவல்யூஷனரி கிடையாது. ஆனா பகத்சிங் ஒரு ரெவல்யூஷனரி, உடனடியா மாற்றம் வேணும். ஓகே, மனிதன் வந்து சமமா இருக்கணும்னா உலகத்தையே திருப்பி போடலாம், தப்பு இல்லை, அப்சைட் டவுனா மாத்தலாம் அப்படின்னு சொல்றவர் யாரு? பகத்சிங். சோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அப்ப லெஃப்ட் நோக்கி போக போக ராடிக்கல் டெண்டன்சி அதிகமாகிட்டே போகும். அந்த ராடிக்கல் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இன் லெஃப்ட் விங். சொல்றது புரியுதா? சரி, இப்ப அப்படியே ரைட்டுக்கு போவோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா நீங்க மாற்றம் சேஞ்ச் வச்சுதான் பார்க்கணும். அப்படியே ரைட் போகும்போது முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜி கன்சர்வேட்டிசம். ரைட் விங் ஜெனரலா எப்படி இருப்பாங்கன்னா ராடிக்கலா இருக்க மாட்டாங்க, அவங்க மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. கன்சர்வேட்டிவ்னா என்ன? மாற்றம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். கல்ச்சர், கலாச்சாரத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க ட்ரெடிஷனலாகவும் இருப்பாங்க, பழமையை விரும்புறவங்களா இருப்பாங்க. இங்க நீங்க உத்து கவனிக்கணும், ட்ரெடிஷன்ல வந்து நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும். சோ ரெண்டு பகுதியை நீங்க பார்க்கணும். ட்ரெடிஷனல் அப்படினால பேக்வர்ட் நம்ம எடுத்துக்கூடாது, சரியா? கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்றோம், இவங்க ரியாக்ஷனரி அப்படின்னு சொல்றோம். ரியாக்ஷனரினாலும் மாற்றத்தை விரும்பாதவங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி, இதை எங்க நீங்க வைக்கலாம்னா கன்சர்வேட்டிவ்ல வைக்கலாம், அதாவது சென்டர்ல இருந்து ஜஸ்ட் ரைட்ல வைக்கலாம். இப்போ காங்கிரஸ் எங்க வரும்? சென்டர்ல இருந்து ஜஸ்ட் லெஃப்ட்டுக்கு வரும், இங்க காங்கிரஸ் வரும். பிஜேபி இங்க வரும், ஜஸ்ட் ரைட் ஆஃப் சென்டருக்கு வரும்.
பிஜேபி எடுத்துங்க, ட்ரெடிஷனை அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ட்ரெடிஷன்ல பாத்தீங்கன்னா ரிலிஜன் இருக்கு. ரிலிஜனை நீங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம். ரிலிஜன் இதை மையமா வச்சு இந்துத்துவா அப்படின்ற பிலாசபி அவங்க முன்னெடுத்து வைப்பாங்க. அப்போ ரிலிஜன்ல இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை வச்சு நம்ம ஒரு கலாச்சார தேசியவாதத்தை உருவாக்கணும், கல்ச்சுரல் நேஷனலிசம் உருவாக்கணும். அது மூலமா ஒருமைப்பாடு வரும், அதன் மூலமா நம்ம நாடு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ற புரிதல்ல இந்த கட்சி பிஜேபி இருக்கும். சோ இது எங்க இருக்கு? ரைட் விங்ல இருக்கு. கன்சர்வேட்டிசம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. அப்போ முக்கியமான ஃபீச்சர் என்ன? மாற்றம். லெஃப்ட்டுக்கு வந்தா ராடிக்கல், ரைட்டுக்கு வந்தா கன்சர்வேட்டிவ் அண்ட் ட்ரெடிஷனல். இதுதான் லெஃப்ட்டையும் ரைட்டையும் பேசிக்கா டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர். அப்ப நீங்க இதை மறந்துடக்கூடாது. சேஞ்ச் தான் ஒரு முக்கியமான ஃபீச்சர். இப்போ ஃபர்தரா நீங்க ரைட் நோக்கி போறீங்க அப்படின்னா ஃபாசிசம் வந்துடும், சர்வாதிகாரம். இங்க கன்சர்வேட்டிசம் இருக்கும். அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ட்ரெடிஷன் இதுவும் அதிகமா இருக்கும். அப்போ இவங்க இன்னுமே இந்த கொள்கையை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றாங்க. ட்ரெடிஷன், கன்சர்வேட்டிவ், இந்த டெண்டன்சிஸ்லாம் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். உதாரணத்துக்கு நாசி ஜெர்மனில இருந்த ஹிட்லர், நாசி பார்ட்டி, இதை நீங்க எக்ஸ்ட்ரீம் ரைட்ல வைக்கலாம், பாசிசம்ல வைக்கலாம். அந்த ஸ்டேஜ்ல இத்தாலியில இருந்த பாசிஸ்ட் பார்ட்டி, அதனுடைய லீடர் முசோலினி, இந்த ஐடியாலஜி எல்லாம் நீங்க பாசிசம் கீழே வைக்கலாம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களும் ட்ரெடிஷன் முக்கியம்னு சொல்லுவாங்க. பிஜேபியை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த கட்சிகள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஓகேவா? ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்கும். உதாரணத்துக்கு ஹிட்லர் என்ன சொன்னாரு? நம்ம எல்லாம் ஜெர்மானியர்கள், நம்ம எல்லாம் ஆரியன்ஸ், ஆரியன் ரேஸ், ஆரிய இனம், நம்ம தான் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சுப்பீரியர், நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும், ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கணும், ஜெர்மானிய தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? ஹிட்லர் சொன்னார். இதுக்கு தேவைப்பட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம், வயலன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிலைப்பாட்டிலையும் அவர் இருந்தார். அப்போ நீங்க ஃபர்தரா இந்த ரைட்டை நோக்கி போக போக அது எக்ஸ்ட்ரீமா போதா, இன்னும் தீவிரமா போதா? சோ இதை கவனிக்கணும். லெஃப்ட் நோக்கி வரும்போது எண்டு வரும்போது தீவிரமாயிடும், ரைட் நோக்கி போகும்போதும் போக 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 அது ரொம்ப தீவிரமா போகும். இப்போ இந்த லெஃப்ட்டுக்கு வாங்க. இந்த லெஃப்ட்ல கம்யூனிசம் பார்த்தோம்ல, இந்த கம்யூனிசம்க்கு இன்னும் நீங்க எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட், ஃபார் லெஃப்ட் போயிட்டீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு சில பார்ட்டிஸ் இருப்பாங்க. இவங்களுடைய கொள்கையும் அந்த ஃபார் ரைட் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கும். உதாரணத்துக்கு நக்சல்ஸ் எல்லாம் இங்க வந்துருவாங்க. நக்சல்ஸ் ஆல்சோ கால்டு மாவோயிஸ்ட். இவங்களுடைய கொள்கையை பாத்தீங்கன்னா ஃபார் லெஃப்ட். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வயலன்ஸ் எடுக்க மாட்டாங்க, எலெக்ஷன்ல நிக்கணும், ஜெயிக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைப்பாங்க. சிபிஐ, சிபிஐஎம் இதெல்லாம் நீங்க இங்க வைக்கலாம். நக்சல்ஸ் என்ன சொல்லுவாங்க? அவங்க நிலைப்பாடு கிட்டத்தட்ட இந்த நாசி பார்ட்டி மாதிரி இருக்கும். வயலன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. வயலன்ஸ் எடு, கன்னை எடு, அரசு எடுத்து சண்டை போடு, அரசையே நீ ஓவர் த்ரோ பண்ணிடு, அரசே தேவையில்லை, மக்களாட்சி தான் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்லுவா? நக்சல்ஸ் ஆர் மாவோயிஸ்ட் சொல்லுவாங்க. இவங்க வந்து ஃபார் லெஃப்ட். புரியுதா சொல்றது? இந்த லெஃப்ட் விங்ல சோசியலிசம் அப்படின்றது கம்யூனிசம்க்கும் லிபரலிசம்க்கும் நடுவில் வரும். ஏற்கனவே நம்ம சேனல்ல கம்யூனிசம், சோசியலிசம், லிபரலிசம், கேபிட்டலிசம் இதெல்லாம் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். நீங்க கேட்கலாம் கேபிட்டலிசம் அப்படின்றது மிஸ் ஆகுதுன்னு கேட்கலாம். நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸை படிக்கிறோம். கேபிட்டலிசம் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி கிடையாது, அது ஒரு எக்கனாமிக் பிலாசபி. சோ அதனால கேபிட்டலிசம் நம்ம மெயினா அந்த லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம்ல வைக்க முடியாது. கேபிட்டலிசம்ன்றது ஒரு ஃபீச்சரா இந்த ஐடியாலஜி ஸ்கூல்லவே வரும். அது எப்படி வருதுன்றத நான் அடுத்தது சொல்றேன். இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான கட்சிகளை நீங்க லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம்ல இப்படி பிளேஸ் பண்ணலாம். சென்டர் வந்து ஜஸ்ட் லெஃப்ட் போனீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஜஸ்ட் ரைட் போனீங்கன்னா பிஜேபி,
சோஷியலிசம் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ற கட்சிகள் இதுல பிஎஸ்பி நீங்க வைக்கலாம், பகுஜன் சமாஜ் பார்ட்டி, சமாஜ்வாடி பார்ட்டி இதை வைக்கலாம். அதனால இந்தியா நிறைய சோஷியலிஸ்ட் பார்ட்டி இருக்கு. சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற பேர்லயே இருக்கும். இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இந்தியாவில் இருக்கு. காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி, இன்னும் நிறைய சோஷியலிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கு. இவங்க எல்லாம் சேஞ்ச் அதிகமா விரும்புறவங்க. கம்யூனிசம் யாரு இருப்பாங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பிரதான கட்சிகள் சிபிஎம், சிபிஐ. இது இல்லாம நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் இருக்காங்க. இவங்க ரெண்டு கட்சிகள் தான் பிரதான கட்சிகள். சொல்றது புரியுதா? இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல பாசிஸ்ட் பார்ட்டிஸ் அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல பாசிஸ்ட் பார்ட்டிஸ் கிடையாது. இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல எலெக்ஷன்ல இறங்கி போராடுறவங்க கிடையாது. அதே போல இங்க ஃபார் லெஃப்ட்ல வந்தீங்கனாலும் எலெக்ஷன்ல இறங்கி செயல்படக்கூடிய கட்சிகள் கிடையாது. இங்க யார் இருப்பாங்க? நக்சல்ஸ் இருப்பாங்க. இவங்க எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் நிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்க சில ஃபார் ரைட் குரூப்ஸ் இருப்பாங்க. அவங்களும் எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், வயலன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இவங்க இருக்கிறவங்க. இத வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்? ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்றோம். ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். புரியுதா? சரி, இப்போ இந்த பேசிக்கான டிஃபரன்ஸை பார்த்தோம். இது இல்லாம இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுவும் லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம் உள்ள உங்களால கவனிக்க முடியும். அது என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, சென்டர்ல இருந்து லெஃப்ட் நோக்கி வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் விங் சோஷியலிசம் எக்கனாமிக் பாலிசி இருக்கு இல்லையா, எக்கனாமிக் மாடல், இதை சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. சொல்லுங்க புரியுதா? சோஷியலிசம் அப்படின்றது ஒரு ஐடியாலஜி. சோஷியலிசம் நீங்க எக்கனாமிக் மாடலாவும் பார்க்கலாம். சோஷியலிசம் எக்கனாமிக் மாடல் என்ன சொல்லுதுன்னா, அரசு கையிலேயே அந்த உற்பத்தி இருக்கணும், ப்ரொடக்ஷன் கவர்மெண்ட் கையில இருக்கணும், ஓனர்ஷிப் கவர்மெண்ட் கையில இருக்கணும், பிரைவேட் செக்டர் கையில இருக்க தேவையில்லை அல்லது ஓரளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் மாடல். இதை சப்போர்ட் பண்றவங்களா லெஃப்ட் விங் இருப்பாங்க. இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. நீங்க சென்டர்ல இருந்து லெஃப்ட் நோக்கி போகும்போது லிபரல்ஸ் இருக்காங்க பாருங்க, தாராள கொள்கை கொண்டவங்க. இவங்க ஓரளவுக்கு கேபிட்டலிசமையும் ஏத்துப்பாங்க. கேபிட்டலிசம் என்ன? முதலாளித்துவம். கேபிட்டலிசமையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஃபர்தரா போக போக சோஷியலிசம் தான் அக்செப்ட் பண்றவங்களா இந்த லெஃப்ட் விங் இருப்பாங்க. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கேபிட்டலிசமே அக்செப்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து போனீங்கன்னா சோஷியலிசம் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எடுத்துங்க. இதை வந்து சென்டர்ல இருந்து ஜஸ்ட் லெஃப்ட் வரைக்கும் நீங்க ஐஎன்சி வைக்கலாம். இவங்க வந்து லிபரல் பார்ட்டினே சொல்லலாம். காங்கிரஸ் தான் இந்தியாவில் ஆட்சி அமைச்சது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். அதை நீங்க கவனிக்கும் போது மிக்ஸ்ட் எக்கனாமி சிஸ்டம் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. மிக்ஸ்ட் எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம். உங்களுக்கு புரியுதா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இவங்க கேபிட்டலிசமையும் அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க, சோஷியலிசமையும் அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க. புரியுதா? அப்படி இந்த பக்கம் போங்க, ரைட்டுக்கு வந்தீங்கன்னா இவங்க மெயினா ஃபாலோ பண்ணக்கூடிய எக்கனாமிக் பிலாசபி கேபிட்டலிசம், முதலாளித்துவம். சொல்றது புரியுதா? பிரைவேட் செக்டர் இதை சப்போர்ட் பண்றவங்க. இதுலயும் ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. சென்டர்ல இருந்து கொஞ்சம் ஜஸ்ட் ரைட்டுக்கு வந்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா யார் இங்க இருப்பா? பிஜேபி இருப்பாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டலிசம் இதுல ஒரு சின்ன முரண்பாடு. இவங்க ஃபுல்லா கேபிட்டலிசம் வேணும்னு சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. இப்ப பிஜேபி எடுத்துங்க, இந்தியாவில் ஃபுல்லா அம்பானி அதானி தான் இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. அம்பானி அதானிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் கண்ட்ரோலும் ஓரளவு இருக்கலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்றவங்களா இருப்பாங்க. புரியுதா? அப்போ சென்டர்ல இருந்து கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட் போனீங்கன்னா எக்கனாமிக் பிலாசபில கொஞ்சம் பிராக்டிகலா இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சார். ஓகேவா? அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறது சொல்றேன். இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபீச்சர். என்னன்னா ஈக்குவாலிட்டி, சமநிலை அல்லது சமத்துவம். இந்த ஈக்குவாலிட்டியில லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஜெனரலா ஈக்குவாலிட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க, சமநிலை தேவைன்னு சொல்லுவாங்க. ரைட் வந்து ஈக்குவாலிட்டியை
சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா சொல்றது? இங்கேயும் அப்படியே சென்டர்ல இருந்து லெஃப்ட் வரீங்கன்னா லிபரல்ஸ் வந்து ஈக்குவாலிட்டியை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்தரா போக 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 சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்டா ஈக்குவாலிட்டியை ஹெவியா சப்போர்ட் பண்ணுவாங்க. புரியுதா சொல்றது? அப்படியே இங்க இப்படி போங்க, அப்படியே ரிவர்ஸ்ல கன்சர்வேட்டிவ் வந்து லைட்டா ஈக்குவாலிட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா பொதுவா ரைட் விங் வந்து ஈக்குவாலிட்டிக்கு எதிராக இருக்கும். கன்சர்வேட்டிவ் ஓகே ஓரளவு ஈக்குவாலிட்டி தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபர்தரா போக 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 ஈக்குவாலிட்டியை இவங்க எதிர்ப்பாங்க. சொல்றது புரியுதா? சரி, இவங்க ஏன் ஈக்குவாலிட்டி எதிர்க்கிறாங்க? அவ்வளவு கெட்டவங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இது நம்ம ரேஷனலா பார்க்கணும். கன்சர்வேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கை எப்படின்னா ஈக்குவாலிட்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பக்கம் ஒருத்தனுக்கு சாப்பாடே இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் கோட்டீஸ்வரனா இருக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. மனிதர் நடுவில் நேச்சுரலா டிஃபரன்ஸ் இருக்கும். டேலண்ட், ஸ்கில், எபிலிட்டி, இன்டெலிஜென்ஸ் எல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கும். இதை வச்சாதான் ஒரு மோட்டிவேஷன் லைஃப்ல இருக்கும். அதை வச்சுதான் அவங்க முன்னேறுவாங்க, நாட்டுக்கும் சேவை பண்ணுவாங்க, நாடு ஒரு ஃபங்க்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு நீங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து ஈக்குவல் அப்படின்ற பேர்ல நீங்க செஞ்சீங்கன்னா இதுவே மோட்டிவேஷன் இல்லாம பண்ணிடும். இது நாட்டுக்கு கேடு, சோம்பேறித்தனம் உருவாகிடும், இதனால நேச்சுரல் ரிசோர்சஸ் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றவங்களா இந்த ரைட்டிஸ்ட் வலதுசாரிகள் இருப்பாங்க. சொல்றது புரியுதா? அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. லெஃப்ட் போக 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 ஈக்குவாலிட்டி ஹெவியா சப்போர்ட் பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா வளத்தையும் மக்களே எடுத்து அதை உற்பத்தி பண்ணி ஒரு செழிப்பான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டுணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற நிலை வந்துடும், இந்த உலகமே ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னு யார் சொல்லுவா? கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா? ஸோ ஈக்குவாலிட்டின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதை நம்ம மறக்கக்கூடாது. சரி, ஏன் லெஃப்ட் விங் ஈக்குவாலிட்டி சப்போர்ட் பண்றாங்க? இவங்களோட லாஜிக் என்னன்னா, தனி மனிதனை மட்டும் வச்சு பார்க்காத, சமுதாயத்தை வச்சு பாரு. சமுதாயம் தான் ஒரு மனிதனை முன்னேற்றம். ஹிஸ்டாரிக்கல் டிஸ்கிரிமினேஷன் மூலமா ஒருத்தன் பின்தங்கி இருப்பான், அவனை நம்ம தனியா போய் போராடுன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு அரசு சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு ஊக்கத்தை கொடுக்கணும், அவனுக்கு தேவைப்பட்ட சலுகைகளை கொடுக்கணும், நலனை கொண்டு போய் சேர்க்கணும், வெல்ஃபேர் தேவை அப்படின்னு சொல்றவங்க இந்த லெப்டிஸ்ட் இருப்பாங்க. அப்பதான் உண்மையாலே ஈக்குவாலிட்டி வரும், அப்படின்னா உண்மையாலே ஈக்குவாலிட்டி வராது அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு லெஃப்ட் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனை சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. ரைட் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷனை எதிர்க்கிறவங்களா இருப்பாங்க. இதுதான் ஜெனரல் டெண்டன்சியா இருக்கும். நீட் எக்ஸாம் இவங்க எதிர்க்கிறவங்களா இருப்பாங்க, இவங்க நீட் எக்ஸாமை சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. கரெக்டா? காரணம் என்ன? நீட் மூலமா மோட்டிவேஷன் இருக்கு, அப்பதான் ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும், டேலண்ட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரைட் சொல்லுவாங்க. நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? இப்போ இந்த ரைட் லெஃப்ட் ஸ்பெக்ட்ரம் பத்தி ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது இல்லாம இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, பொலிட்டிக்கல் கண்ட்ரோல், அரசியல் கட்டுப்பாடு. ஸ்டேட் கான்செப்ட். ஸ்டேட் அப்படின்னா என்ன? நாடு, அரசு. இந்த ஸ்டேட் கான்செப்டை நாம வச்சு பார்க்கும் பொழுது இதுல லெஃப்ட் ரைட் மத்தியில ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சென்டர்ல இருந்து அப்படியே லெஃப்ட் நோக்கி போனீங்கன்னா, இப்படியே வந்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கண்ட்ரோல் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெண்டன்சி இருக்கும். அரசு, கவர்மெண்ட் இதனுடைய கண்ட்ரோல் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரல்ஸ் ஓரளவு ஸ்டேட் ஏத்துப்பாங்க. சோசியலிஸ்ட்ல இருந்து அப்படியே கம்யூனிஸ்ட் வந்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டேட்டே தேவையில்லை, நாடே வேணாம், அரசே வேணாம், அதிகாரிகள் வேணாம், உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாமே ஈக்குவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு போயிடலான்னு இந்த கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க. அப்போ லெஃப்ட் வர 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 ஸ்டேட்ன்ற கான்செப்ட் வந்து டிமினிஷ் ஆகிட்டே போகும். அப்படியே ரைட்டுக்கு போகும். ரைட்ல பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்ஸ் இவங்களும் லிபரல்ஸ் மாதிரி தான் பொசிஷன் எடுப்பாங்க. ஸ்டேட் ஓரளவு ஏத்துப்பாங்க. லிபரல்ஸும் சரி கன்சர்வேட்டிவ்ஸும் சரி ஸ்டேட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்டேட்டோட கண்ட்ரோலை ரொம்ப விரும்ப மாட்டாங்க, ஓரளவு விரும்புவாங்க. ஆனா ஃபர்தரா போக 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 ரைட் விங்ல ஸ்டேட் அவங்க ஹெவியா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? உதாரணத்துக்கு நாசி ஜெர்மனி, பாசிஸ்ட் இட்டலி, அங்க இருந்து லீடர்ஸ் ஹிட்லர், முசோலினி எல்லாம் ஸ்டேட் கண்ட்ரோல கொண்டு வந்தாங்க. அரசு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், மீடியாவை கண்ட்ரோல் பண்ணும், மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும், தனி மனித உரிமையை கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இங்க ஸ்டேட் அப்படின்றதுதான் பிரதானமா இருக்கும். எவ்ரிதிங் வித் இன் தி ஸ்டேட், நத்திங் அகைன்ஸ்ட் தி ஸ்டேட்.
தனி மனிதன்ற ஒரு கான்செப்ட் கிடையாது, எல்லாம் ஸ்டேட்டுக்குள்ள வந்துடும், அது நாட்டுக்குள்ள வந்துடும். இதுதான் நீங்க ரைட் விங்ல பார்க்க முடியும். அப்போ இந்த ஸ்டேட் அப்படின்ற டெண்டன்சியும் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஒரு பேசிக்கான டிஃபரன்ஸ் முதல்ல பார்த்தோம்ல, ராடிக்கல். லெஃப்ட் போனா ராடிக்கல், ரைட் போனா கன்சர்வேட்டிவ்னு பார்த்தோம். அதுதான் பேசிக்கான ஃபீச்சர். ரைட்டா நான் சொல்றது? இதுல ஒரு முரண்பாடு நம்மளால ஓவராலா கவனிக்க முடியும். லெஃப்ட் நோக்கி போறீங்க, என்ன நடக்குது? ராடிக்கலா இருக்காங்க. கரெக்டா சார் சொல்றது? ரைட் நோக்கி போறீங்க, எப்படி இருக்காங்க? கன்சர்வேட்டிவா இருக்காங்க. இதுல ஒரு முரண்பாடு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்க்க முடியும். அப்படியே லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, இங்க வரும்போது இவங்களும் ராடிக்கலா தான் இருப்பாங்க, பேசிக் டெண்டன்சி இருக்கும். ஆனா இங்க சில முரண்பாடு இருக்கும். எப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல மாற்றத்தை விரும்புவாங்க, மாற்றத்தை கொண்டு வருவாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க நகர ரெடியா இருக்க மாட்டாங்க. நீங்க பிராக்டிகலா அதை கவனிக்கலாம். சில சோசியலிஸ்ட் நாடுகள், சைனா போன்ற நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிஸ்ட் நாடுங்கிறது பிராக்டிகலா ஒரு சோசியலிஸ்ட் நாடு. சைனாவில் பாத்தீங்கன்னா ஒரே கட்சி தான் ஆதிக்கம் செலுத்தும், சிபிசி. நாங்க கம்யூனிஸ்டத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சிபிசி சொல்லுவாங்க. ஆனா இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க மாற்றத்தை கொண்டு வர மாட்டாங்க, ப்ரோக்ரெசிவா நகர மாட்டாங்க. உதாரணத்துக்கு மக்களுக்கு அதிகமா உரிமையை கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்சி தான் கண்ட்ரோல் பண்ணும், பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல மாற்றம் இருக்காது. சோ இந்த மாதிரி ஒரு டெண்டன்சியை உங்களால பார்க்க முடியும். புரியுதா? ராடிக்கல் தான், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது ஸ்டாப் ஆயிடும். புரியுதா? அதுக்கு மேல அவங்களும் வந்து ஃபிக்ஸ்டா இருப்பாங்க, டாக்மேட்டிக்கா இருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் என்ன பார்த்தோம்? கன்சர்வேட்டிவ், மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க இல்லையா? சோ அப்படியே ரைட் எக்ஸ்ட்ரீம் போங்க, ஃபாசிஸ்ட் போங்க, இவங்களும் கன்சர்வேட்டிவா தான் இருப்பாங்க, பழமைவாதத்தை இவங்க சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க எப்படி கம்யூனிஸ்ட்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல மாற்றம் வராதுன்னு பார்த்தோமோ, இங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு சில இடங்கள்ல எதிர்பாராத அபாரமான மாற்றம் தேவைன்னு இவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில ஏரியாஸ்ல, உதாரணத்துக்கு இந்த நாசி ரூல், அது இல்லாம இந்த ஃபாசிஸ்ட் ரூல்ல பாத்தீங்கன்னா அரசு என்ன பண்ணணும்னா ஒரு சில செக்டர்ஸ் இருக்கு பாருங்க, அதை தன்னுடைய கையில் எடுத்து நடத்தும். உதாரணத்துக்கு முசோலினி, அவர் வந்து ஃபாசிஸ்ட் டிக்டேட்டர், இட்டலியில இருந்தாரு. முசோலினி என்ன பண்ணாருன்னா இந்த பேங்கிங் செக்டர், இந்த மாதிரி இந்த பொருளாதாரத்தில் முக்கியமான அந்த ஏரியாஸ் இருக்கு பாருங்க, அதை அரசனுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டாரு. நார்மலா யார் எடுப்பா? லெஃப்ட் தான் எடுப்பாங்க. ஆனா இங்க ரைட் எடுக்குது பாருங்க. சொல்றது புரியுதா? அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் போகும்போது ஒரு சில இடத்துல ரைட் எப்படி மாற நினைக்கும்? ரெவல்யூஷனரியா மாற நினைக்கும். புரியுதா? அப்போ ஓவரால் கன்சர்வேட்டிவ், எக்ஸ்ட்ரீம் ரைட் போகும்போது ஒரு சில இடத்துல இங்க ரைட் என்னவா மாறுது? ரெவல்யூஷனரியா மாறுது. இங்க லெஃப்ட் என்னவா மாறுது? ஒரு சில இடத்துல கன்சர்வேட்டிவா மாறி அப்படியே நிக்குது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, லெஃப்ட் ரைட் மத்தியில ஓரளவுக்கு ஓவர்லாப் இருக்கும். பியூரா ஃபீச்சர்ஸா பார்க்க முடியாது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்கள் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்கள் இந்த பக்கம் இருக்கும். ஆனா ஜெனரலா நம்ம ரெண்டு பக்கமும் வெவ்வேறு டெண்டன்சிஸை நம்மளால பார்க்க முடியும். இயல்புகள் வந்து மாறுபடும். ஆனா இதுக்கு மத்தியில இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சில ஓவர்லாப் இருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட் ஸ்பெக்ட்ரம் இதை நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்க எல்லாரும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.